உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே இந்த புதிய நாளிலும் உங்கள் ஒவ்வொருவரையும் தேவனுடைய வார்த்தையின் மூலமாய் சந்திப்பதிலே நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன். 1 பேதுரு 5:7 அவர் நம்மை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். 1 Peter 5:7 காஸ்டிங் ஆல் யுவர் கேர் அப்பான் ஹிம் ஃபார் he cares for you. ஆமேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உங்களையும் என்னையும் விசாரிப்பதற்கு ஒரு தேவன் உண்டு. அவருடைய பெயர்தான் இயேசு கிறிஸ்து என்ற இரட்சகர். இந்த நாளிலே நாம் வாழ்ந்து வருகிற இந்த உலகத்தில் நம்மை விசாரிப்பதற்கு அநேக நேரங்களில் மனிதர்கள் தவறி விடுகிறார்கள். ஆனால் உங்களுக்காகவும் எனக்காகவும் இந்த உலகத்தில் வந்து நமக்காய் தன்னுடைய இரத்தத்தை சிந்தின இயேசு கிறிஸ்து என்ற நம்முடைய அன்பின் தெய்வம் நம்மை விசாரிக்கிறவராக இருக்கின்றார். நாம் கவலைப்படுகிற நேரத்தில், நம்முடைய துக்கத்தின் நேரத்தில், கண்ணீரின் நேரத்தில், கஷ்டத்தின் நேரத்தில், வியாதியின் நேரத்தில் மனிதர்கள் நம்மை விசாரிக்காவிட்டாலும், மனிதர்கள் நம்மை வந்து அவர்கள் நம்முடைய தேவைகளை சந்திக்காவிட்டாலும், ஆண்டவர் உங்களை என்னையும் எப்பொழுதும் விசாரிக்கிற தேவனாய் இருக்கின்றார். ஆம், தன்னுடைய வார்த்தையின் மூலமாய் நம்மை அவர் ஆறுதல் படுத்துகிறார். தன்னுடைய பிரசன்னத்தின் மூலமாய் நம்மை நிரப்புகிறார். ஏன், மனிதர்களின் மூலமாய் அவருடைய வார்த்தைகளினாலும் அவர்களுடைய விசாரிப்புகளினாலும் அவர்கள் நமக்கு செய்கிற உதவுகளின் மூலமாகவும் கூட ஆண்டவர் நம்மை விசாரித்து கொண்டேதான் இருக்கின்றார். இந்த நாளிலே உங்களையும் என்னையும் அவர் ஆறுதல் படுத்த விரும்புகின்றார். வேதம் சொல்கிறது, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார் என்று. ஆம், அநேக நேரங்களிலே நம்முடைய பாரங்களையும் நம்முடைய கவலைகளையும் நம்முடைய கண்ணீரையும் நாமே சுமந்து நம்முடைய இருதயத்தில் அதை வைத்து நாம் பலவீனப்படுகிறோம், வருத்தப்படுகின்றோம், துக்கப்படுகின்றோம். ஆனால் வேதம் சொல்கிறது, உங்களுடைய பாரங்களை என் மீது வைத்து விடுங்கள், உங்களுடைய கஷ்டங்களை என்னிடத்தில் சொல்லிவிடுங்கள், உங்களுடைய கவலைகளை என்னுடைய பாதத்தில் வைத்து விடுகின்ற போது நான் எல்லாவற்றையும் எடுத்து போடுவேன், உங்களுக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நான் கொடுப்பேன். ஆம், நம்முடைய கவலைகள் நாம் சுமந்து வந்தால் அதனால உங்களுக்கு எனக்கும் பயன் என்ன? வேதம் சொல்லுகிற பிரகாரமாய் கர்த்தரிடத்தில் வைத்து விடுகின்ற போது தேவன் எல்லாவற்றையும் தன்மீது ஏற்றுக்கொள்வார். வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நம்மை விசாரிக்கிறது மாத்திரமல்ல, நம்மை ஆதரிப்பது மாத்திரமல்ல, நமக்கு இளைப்பாறுதலும் தருகிற தேவனா இருக்கின்றார். ஆம், நம்முடைய இருதயத்தில் நமக்கு தெய்வீக சமாதானத்தை கொடுப்பது இயேசு கிறிஸ்து மாத்திரமே. ஒருவேளை உடைந்த உள்ளத்தோடு நீங்கள் இருக்கலாம், அநேக விதமான கேள்விக்குறிகளோடு உங்கள் வாழ்க்கையை வாழ்ந்து வரலாம், இன்னும் கர்த்தனுடைய ஜெபத்திற்கு பதில் கொடுக்கவில்லையே என்று நீங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம். வேதம் சொல்கின்றது, இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், அவருடைய காயங்களை அவர் கட்டுகிறாராம். இந்த நாளிலே உங்களை விசாரிப்பதற்காய் அவர் உங்களை அருகாமையில் இருக்கின்றார். உங்களுடைய கண்ணீரையும் உங்களுடைய கவலைகளையும் அவருடைய பாதத்தில் வைத்து விடுகின்ற போது கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். ஜெபிப்போமா? கிருபையும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி அப்பா. எங்களை விசாரிப்பதற்காய் நீர் இருப்பதற்காக உமக்கு நன்றி. உம்முடைய பரிசுத்த தேற்றரவாளன் எங்களை எப்பொழுதும் அப்பா ஆறுதல் படுத்தி எங்களை வழிநடத்தி தேற்றுவதற்காக உமக்கு நன்றி. வார்த்தைகள் எங்களோடு கூட இடைப்படுவதற்காக நன்றி. இந்த நாளிலே உண்மை இல்லாத உலகத்தில் வாழ்ந்து வருகிற எங்களுக்கு உண்மையுள்ள தேவனான் இருப்பதற்காக உமக்கு நன்றி. ஒவ்வொருவரையும் அப்பா ஆற்றும் தேற்றும் ஆறுதல் படுத்தும், தெய்வீக சமாதானத்தினால் நிரப்பும். நீர் அப்படி செய்வதற்காக உமக்கு நன்றி. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்திலே ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன். God bless you. Jesus loves you. Amen.